அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள்ல டிரைவர் கண்டக்டர், டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா 2026ல. டிஎன்எஸ்டிசில தற்சமயம் வந்திருக்க அந்த சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன? டிசிசி நியமனம் 2025ல நிறைய முறைகேடுகள் 3274 பேர்ல முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை புதிய அறிவிப்புகளுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இந்த டிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நியமனங்கள்ல 3274 பேர்ல வெறும் 2500 பேர் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. மீதி ஒரு 850 பேர் ஹோல்டுல இருக்காங்க. இந்த 850 பேருக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு சிபி நடத்தப்படுமா, இல்ல இது எல்லாத்தையும் இந்த நியமனத்தை ஒட்டுமொத்தமா ரத்து செய்துட்டு மீண்டும் புதிய நியமனங்களை தொடங்கப்படுமா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த 500 மின்சார பேருந்துகளுடைய டெண்டரை முதல்வர் விஜய் அவர்கள் ரத்து செஞ்சிட்டாரு. இதே போல இந்த 3274 பேருடைய நியமனத்தை ரத்து செய்வாராம். நிறைய பேர் நிறைய விதமான கொஸ்டின்ஸ் இப்படி கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா அனைவருக்குமே உண்டான பதில் இந்த ஒரு வீடியோல இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். போக்குவரத்து கழகங்களை பொறுத்தவரை எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை கொடுங்க. புதிய நியமனங்கள் போக்குவரத்து கழகத்துல தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஆனா அந்த புதிய நியமனங்கள் எப்பயுமே கம்மியாதாங்க இருக்கு. நியமனங்களுடைய தடைகள் அதிக அளவுல பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல நியமனங்கள் அப்படின்றது கம்மியா இருக்கு. டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா விரைவில் நமக்கு கொடுக்க போறாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் புதிய அறிவிப்புகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு கொடுக்க போறாங்க. அதுவும் இந்த ஜூன் மாதம் இறுதியில்னா ஜூலை முதல் வாரத்துல டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் ஒரு அறிவிப்பை போக்குவரத்து கழகத்துல அறிவிக்க போறாங்க. மக்களை நீங்க இப்போதே தயாராயிக்கோங்க. உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுக்க ரெடியா வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அவர்கள் மூலமாக நீங்க ஃபர்ஸ்ட் ஏஜ் சான்றிதழை வாங்கிட்டு பிறகு நீங்க கண்டக்டர் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. உடனடியாக இதை பயன்படுத்திக்கோங்க. புதிய நியமனங்கள் கண்டிப்பாக வரும். மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காருங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.